கணக்கு இல்லை. இப்போ கடற்கரையில் ஒவ்வொருலேருந்து 36 பேர் வந்திருக்காங்க. இதுபோல எல்லா கிராமங்களில் இருக்கவங்களும் அங்கே வேலைக்கு சென்றிருக்காங்க. கணக்கெடுக்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க. மீனவர்கள் மட்டுமல்ல, வேறு பணிகளுக்கு சென்றவர்கள், படிக்க சென்றவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதேனும் உதவி பாதுகாப்பு தேவைன்னா நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய கவனத்திற்கு சொல்வதற்காக கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஆரம்பித்திருக்கார். அதுதான் நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய கவனத்திற்கு அதை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசோடு வெளியுறவுத்துறையோட நம்முடைய முதன்மை செயலாளர், நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய தனி செயலர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து என்னென்ன வகையில் சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு எல்லாம் பார்த்து எந்தெந்த வகையில் உதவி செய்யலாம் என்பதை ஒரு நல்ல முடிவாக சொல்வார்கள். உதாரணமாட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஆன்லைன்ல ஒரு நம்பரை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த நம்பர்ல உங்களுடைய யார் பாதிப்பு, என்ன வேலைக்கு போறாங்க, என்னங்கிற விவரத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னா எல்லோருமே அந்த ஆன்லைன்ல என்ன செய்யலாம், பதிவு பண்ணிடலாம். அந்த வாய்ப்பை தான் நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வருடைய தனி செயலர், முதன்மை செயலாளர்கள் தான் அப்படி செய்யலாங்கிற யோசனைகள் தான் இருக்காங்க. நிச்சயமா நடக்கும், நல்ல இருக்கும். அது இடிந்த கரையில் இருக்கவங்களுக்கு அதே போல அது வேற மாதிரி பிரச்சனை. அது ஈரான்ல இருந்து ஈராக்கு எல்லை கடந்து மீன் பிடிக்க போய் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் இருந்தவர்களுக்கு அது நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தலையிட்டு அவங்களுக்கு உதவியாக இந்த அயலக அணி, நம்முடைய நல வாரியம் ஒன்று இருக்கு, அயலக நல வாரியம், நம்முடைய தம்பி மீராந்தாவிலையும் தலையிட்டு அவங்களுக்கு நம்ம இட்லி வடை தோசை எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அவங்கள நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் இந்த குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு நாள் இருந்தாங்களோ அவ்வளவு நாட்களுக்கும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,500 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் மாதம் 4-5 மாதங்களுக்கு அந்த உதவி செய்தாங்க. அப்புறம் நாங்கள் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே தேவையான உதவிகளை செய்து அவர்களை திரும்ப இங்கே கூட்டிட்டு வந்தோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். அதுபோல நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இந்த விஷயத்துல எப்போதுமே அயலகத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக தலையிட்டு உதவி செய்வாங்க. உங்களுக்கே தெரியும், முன்னால் நாங்கெல்லாம் கிராமத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மரணம் அடைந்து விட்டால் அந்த பாடி வர்றதுக்கு 3 மாசம் 6 மாசம் ஆகும். இப்போது இந்த அயலக நல வாரியம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிகபட்சம் உலகம் முழுவதும் இந்த எல்லா நாடுகளிலும் இந்த அமைப்பு இருக்கு. அதிகபட்சம் 3 நாட்கள்ல அவங்க கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதுவே நம்முடைய முதல்வர் அவர்களும் ஒவ்வொரு தமிழனும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த உதவி கிடைக்க ஏற்பாடு செய்கிறார்கள்.